ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு தரன் அகாடமி. இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். தமிழில் உள்ள ஆன்சர் கீ ஃபுல்லாக இன்றைக்கி 100 கொஸ்டின்ஸ்க்கானதை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதில் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக பண்ணியிருக்கீங்க? ஏன்னா இன்னும் அஃபிஷியல் ஆன்சர் கீ இனிமேல் தான் லேட்டாக தான் விடுவாங்க. இது அதாவது பொதுவான ஆன்சர் கீயாக விட்டுருக்கோம். ஸோ இதில் பாருங்கள், இதில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இதுலேயுமே நிறையா கொஸ்டின்ஸ் டவுட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்குனா பின்னாடி டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம், கானம். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, கூட்டம், பொன். சரியான விடையை குறிப்பை தேர்க. கூற்று, தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். இரண்டு சொற்களுக்கு இடையே உள்ள இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை எனும் பொருளை குறித்தது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான், கூற்று காரணம் தவறு. தேர்டு கொஸ்டின், பின்வருவற்றுள் சந்தி பிழையற்ற தொற்றொடரை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ, அங்கு கேட்டேன். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின், பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். இதுக்கு ஆப்ஷன் பி வரும். பி என்னென்னா ஃபஸ்ட்டுக்கு 4, சாந்துனா அறை, குருவிங்கிறது இடிதல், சுனைங்கிறது ஒப்பு, அருவிங்கிறது ஓடை. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் அதாவது ஒளிமரபை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு புல்ங்கிறது நரலும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த்து கொஸ்டின், புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தருகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கடற்கரை இயக்கம்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். செவன்த்து கொஸ்டின், பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ப்ரீகன்சர்ஷிப்ங்கிறது முன்தணிக்கை, பொசஷன்கிறது உடைமை, அடுத்து ப்ரீஸ்கிரிப்ஷனுங்கிறது நீடனுபோகம், அடுத்து ப்ரீமியங்கிறது முனைமம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து எட்டாவது கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் வரும். அலை ஓய்ந்த கடல் போல்ங்கிறது அமைதி, அடியற்ற மரம் போல் அப்படின்னா வீழ்தல், அடுத்து மத்தில் அகப்பட்ட தயிர் போல் அப்படிங்கிறது மனமுடைதல், அடுத்து புயலில் சிக்கிய பூங்கொடி போல்ங்கிறது நடுங்குதல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 9வது கொஸ்டின், உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்த போல. இச்சொடரில் உயிர் சுற்று என்பதன் பொருள் அதை என்னன்னு கேட்டிருக்காங்க. உயிர் சுற்று அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், நகைச்சுற்று. 10வது கொஸ்டின், கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி, கண்ணெழுத்துக்கள். இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 7வதில் இடம்பெறாத மருந்து பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் சி தான் வரும். ஏன்னா கண்டங்கத்திரிங்கிற ஒரு பொருள் அதில் வராது. ஸோ அதுதான் ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின், பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் டி, திருக்கடிகம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 13வது கொஸ்டின், ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, ஓல் அப்படிங்கிறது தான். 14வது கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, அதாவது அணிகம்ங்கிறது 3 சொல்லி நீ வருதா, அது படையில் ஓரளவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அணிகம், இந்த நீ வர்றது காமன். அணிகம் 2 சொல்லி நான் வந்துருந்துச்சுன்னா அது சிவிகை. அணங்குங்கிறது அணிகம்ங்கிறது ஊர்தியை குறிக்கும், அணங்குங்கிறது படையில் ஓரளவு அதை குறிக்குது. 15வது கொஸ்டின், வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். காரணம், இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா
ஆப்ஷன் டி கூற்று காரணம் சரி. 16வது கொஸ்டின் பொருத்தமானதை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ மலை. மலைக்கு என்னென்ன வரும்னா வெற்பு, சிலம்பு, பொறுப்பு இது எல்லாமே வரும். 17வது கொஸ்டின் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. களி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ போர் மிகுதி. 17வது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா 18வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நிலவோ காய்ந்தது அப்படிங்கிறது தான். 19வது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் கொடுத்துருக்காங்க. பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 19க்கு வந்து பி தான் வரும். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது. 20வது கொஸ்டின் கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா எனும் பழமொழியின் பொருள் கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி தான் வரும். குறைத்து மதிப்பிடாதே அப்படிங்கிறது. 27வது கொஸ்டின் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துக்கான ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் ஏ தான். கடன் கழித்தல் அப்படிங்கிறது வந்து மனமின்றி செய்தல். அடுத்து கடை விரித்தல் அப்படிங்கிறது தன் ஆற்றல் சொல்லுதல். கச்சை கட்டுதல் அப்படின்னா முரண்படுதல். கக்கல் கரிசல்ங்கிறது கலங்கல் நீர். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 22வது கொஸ்டின் தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகரியா என்னும் புகழெடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணாங்கிறது. அடுத்து டி.கே. சிதம்பரநாதனுடன் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பேராசிரியருங்கிறது வந்து தொடர்பில்லாததாக இருக்குது. 24வது கொஸ்டினுக்கு என்ன வரும்னா பிழையான தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் சி தான் வரும். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இந்த லைங்கிறது தப்பாக இருக்குது. ஸோ இதான் வரும். 25வது கொஸ்டின் வினைமுற்றுக்களின் வகையோடு பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ என்ன வரும்னா அழிந்தது தீமை அப்படிங்கிறது வந்து குணப்பெயர் கொண்டது. அற்றது பிறப்பு அப்படின்னா தொழிற்பெயர் கொண்டது. நல்லது கை சினப்பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம் இடப்பெயர் கொண்டது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 26வது கொஸ்டின் செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செற்றம் என்றதன் எதிர்ச்சொல் என்னென்னா ஆப்ஷன் டி கேண்மை. 27வது கொஸ்டின் காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகரவரிசைப்படி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 27க்கு ஆன்சர் வந்து சி அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகைன்னு வரும். 28வது கொஸ்டின் வந்து பிழை திருத்துகன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அணில் மரத்தில் ஏறியதுன்னு. காரணம் வந்து உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. அதாவது கூற்று தவறு காரணம் சரி. 29வது கொஸ்டின் ஊர் பெயர்களோடு மருவ சொற்களை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும்னா பொறுத்துக்களை வந்து 29வதுக்கு ஆப்ஷன் பி தான் வரும். தேவக்கோட்டைங்கிறது வந்து தேவோட்டைன்னு வரும். கோவன்புத்தூர் அப்படிங்கிறது கோவையை குறிக்கும். பூந்தமல்லி அப்படிங்கிறது பூனமல்லின்னு வரும். சோழநாடுங்கிறது வந்து சோநாடு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 30வது கொஸ்டின் பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி தான் வரும். பூமி சுழல்கிறது. 31வது கொஸ்டின் யானைகள் விரைந்து ஓடியது. காரணம் வந்து யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்னும் ஒன்றான் பால் விகுதி இடம்பெற வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 31க்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஏன்னா வந்து கூற்றுக்காரணம் ரெண்டுமே வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருகன்னு கொடுத்துருக்காங்க. வெட்டரன் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி திறனாளருங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். 33வது கொஸ்டின் கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. கிளேசியருங்கிறது வந்து ஆப்ஷன் டி பனியாருங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். 34வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 34வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கால் புக் அப்படிங்கிறது வந்து மறுகவனிப்பு பதிவேடு. நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் இஷ்யூ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது பதிவேடு வழங்கும் குறிப்பேடு. அடுத்து பேப்பர் ஸ்வீட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்து
வரியர் வழக்கு பதிவேடு, ஃபேர் காப்பி ரெஜிஸ்டருங்கிறது செம்மைப்படி பதிவேடு. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 35வது கொஸ்டின் வந்து அடாரிங் அப்படிங்கிறதுக்கான ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி போற்றுதல்ங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். 36வது கொஸ்டின் கூற்று அழிவில்லாத செல்வமே சிறந்த செல்வம் வந்து கல்வின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 36வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஏ சரி, ஆர் தவறு. 37வது கொஸ்டின் சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கற்றவர் மிக கற்றவராக மதிக்கப்படுவார். 38வது கொஸ்டின் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. தகுதியான் வென்றுவிடல், இது தகுதியான் அதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பொறுமை. 39வது கொஸ்டின் மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இனெழுத்துக்கள் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து உயிரெழுத்துக்களை குறிலுக்கும் நெடிலுக்கு குறிலும் இணையெழுத்துக்களாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 39க்கு வந்து ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் சரிங்கிற. 40வது கொஸ்டின் வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்துக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா மறுப்புங்கிறது வந்து யானை தந்தம் கொடுத்துருக்காங்க. விறகுன தந்திரன், மருகன் அப்படிங்கிறது வந்து வழிவந்தோம், சீரடிங்கிறது சிறிய அடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 41க்கு வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொறுத்துக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி மானிங்கிறது வந்து குள்ளன், இந்த மானி 2 சொல்லினாங்கிறது வந்து மாமன், கனகம் அப்படிங்கிறது வந்து இந்த கனகத்தை குறிக்கிறது வந்து படையை குறிக்கும், இந்த கனகங்கிறது பொண்ணை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 42வது கொஸ்டினுக்கு வந்து அரைப்புள்ளி அமையும் இடங்கள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலே கொண்டு முடிந்துள்ளன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் சரி அப்படின்னு. 43வது கொஸ்டின் என்னென்னா ஆசிரியர் புகழேரியானிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 43வதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 44வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. விஷுவல் ஸ்கேனர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஆப்ஷன் சி கட்புல மேவி அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். 45வது கொஸ்டின் பொறியியலில் ஆன்டரேஜ் அப்படிங்கிறது என்னும் சொல்லிருக்கு கலைச்சொல் தருகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 45க்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஊன்றுதலை. 46வது கொஸ்டின் வேலை பிசகு எனும் மரபுத்தொடரின் பொருளை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தீய காலம் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். 47வது கொஸ்டின் ஆப்பசைத்த குரங்கதனை போல எனும் உவமைத்தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் டி வேதனைங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். 48வது கொஸ்டின் உவே சாமிநாதன் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். காரணம் வந்து அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து தமக்காக நாளிதழில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயை விளக்கியுள்ளது அப்படிங்கிறது. 49வது கொஸ்டின் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் சி தான் வரும், 3 மட்டும். இதான் வந்து தவறாக இருக்குது. 50வது கொஸ்டின் பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 50வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பாடும்னா இனிமே தான், ஸோ எதிர்கால பெயரச்சம். 51வது கொஸ்டின் நட என்ன வேறு சொல்லின் உயர்திணை வினையாளனின் பெயரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி நடந்தவன். வை எனும் வேறு சொல்லின் ஏவல் வினை முற்றினை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி வைத்தாள் அப்படிங்கிறது. அடுத்து 53வது கொஸ்டின் இருபொருள் தருகன்னு கொடுத்துருக்காங்க. தாரணிங்கிறது வந்து எதை குறிக்கும்னா பூமி, உலகம், இது ரெண்டையுமே குறிக்கும். இப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
54வது கொஸ்டின் ஒருபொருள் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு எனும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 54க்கு ஆன்சர் வந்து மீமிசைனா மேல் பகுதி. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 55வது கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிதல் கொடுத்துருக்காங்க. முரல், வகுளி, வாழை, வியாழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது பொருந்தாதது அப்படின்னா வியாழம் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 56வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறவினை தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அரசன் மாலை அணிவித்தான் அப்படிங்கிறது தான் பிறவினை தொடர். 57வது கொஸ்டின் எவ்வகை வினை என்பதனை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 57வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது. 58வது கொஸ்டின் தனிமரம் காடாதல் இல் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா 58க்கு வந்து ஆப்ஷன் டி நட்பை பெருக்குதல் அப்படிங்கிறது வரும். 59வது கொஸ்டின் அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிறப்பயக்கும் நற்பாலவை இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 59வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே அப்படிங்கிறது. 60வது கொஸ்டின் தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்னும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 60வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி போர்ச்சுகீசிய மொழி. 61வது கொஸ்டின் சரியான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த இணைக்கு வந்து கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2 மட்டும்தான் சரி. 62வது கொஸ்டின் தொடரமைக்க விரிந்தது விரித்தது. ஸோ 62வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 63வது கொஸ்டின் கூற்று கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். காரணம் 2 சொற்களுக்கிடையே இக்கு என்ற ஒற்று மிகுதால் கலையை கற்பிக்கும் கழகம் எனும் பொருள் கொள்ள வேண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 63வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் சரி. 64வது கொஸ்டின் வந்து சேர்த்தெழுத கொடுத்துருக்காங்க. பலா ப்ளஸ் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் சி பலா வறுமை அப்படிங்கிறது. 65வது கொஸ்டின் பிரித்தெழுதுக கங்கௌகம் அப்படிங்கிறத பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே கங்கௌகம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஓகம் தான் முடிஞ்சிருந்திருக்கு. கௌகம் அப்படிங்கிற வரும்போது அவ்வளோ தான் வந்திருந்துருக்கணும். ஸோ இது ஆன்சர் கீ வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன விடுறாங்கன்னு பார்த்துக்கலாம். அடுத்து கோரல் கொள்ளுதல் போன்ற பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 66க்கு வந்து ஆப்ஷன் வந்து டி ஆடுதல்ங்கிறது. 67வது கொஸ்டின் பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 67க்கு வந்து விங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர், அதாவது ஆப்ஷன் பி. அடுத்து 68வது கொஸ்டின் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நவ்விங்கிறது வந்து மரி, முதலைங்கிறது வந்து சினை, உடும்பு அப்படிங்கிறது வந்து ஓந்தி, மீன் கெண்டைங்கிறது வந்து பார்ப்பு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். புள்ளின் உறுப்பை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. 69வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தளிர். 70வது கொஸ்டின் மோனோபோலி கண்ட்ரோல் என்ன கலை சொல்லியிருக்கான தமிழ் சொல்லை தருகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 70க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர், தனி வல்லாமை கட்டுப்பாடு. பொறுத்துக கொடுத்துருக்காங்க 71. ஸோ 71க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. என்ன பார்க்கலாம். ஸோ அபுலியா அப்படிங்கிறது வந்து மன உறுதி குறைபாடு, அகோமியா அப்படிங்கிறது வந்து தலைவழுக்கை, அடுத்து அப்சஸ் அப்படிங்கிறது வந்து சீல் கட்டி, அடுத்து அலோஃபிசியா யூனிவர்சலிஸ் அப்படிங்கிறது வந்து உடல் வழுக்கை. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 72வது கொஸ்டின்லேருந்து ஒரு பத்தி கொடுத்து அந்த பத்திக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க.
அந்த பற்றியை வாட்சி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ 72வது கொஸ்டின், சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வ.உ. சிதம்பரனார். நெக்ஸ்ட்டு வந்து வ.உ.சி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாரதியார். வ.உ.சி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தமிழ் மற்றும் ஆங்கிலம். நெக்ஸ்ட்டு வந்து 75வது கொஸ்டின், நான்மணிக்கடிகை என்னும் நூலை இயற்றிய ஆசிரியரின் பெயரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி நாகனார் அப்படிங்கிறது. 76வது கொஸ்டின்ஸ், மண்ணோடு இயைந்த மரத்தனையர் எனும் வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ஷன் சி இரக்கமில்லாதவர். 77வது கொஸ்டின், கூற்று ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். காரணம் யா, ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 77க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வரும், கூற்று சரி காரணம் தவறுங்கிறது. ஏன்னா எல்லாமே வினா எழுத்துக்கள். 78வது கொஸ்டின், கூற்று அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்னும் சுட்டுச்சொற்களாகவும் கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, ஊ வந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 78வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் சரி அப்படிங்கிறது. 79வது கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா சி. அதாவது இது எல்லாமே வந்து இணையெழுத்துக்களாக இருக்கும். ஆனால் ஐ ஆங்கிறது வந்து வேறுபாடாக இருக்குது. ஸோ அதனால் அதுதான் வந்து ஆன்சர் சி. 80வது கொஸ்டின் வந்து நம்ம கரெக்டான ஆன்சர் தெரியலை. அது வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம அதை பார்க்கலாம். 81வது கொஸ்டின் என்னன்னா டேஷ் டேஷ் உறவோராயின் உறவோராக மடவமாக மடந்தை நாமே இப்பாடல் வரிகளில் உள்ள எதிர்ச்சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 81க்கான ஆன்சர் வந்து உறவோர் மடவம். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 82வது கொஸ்டின், ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 82வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முக்காற்புள்ளிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். 83வது கொஸ்டின், வரலாற்றியலில் ஒயிட் ஹால் எனும் சொல்லிற்கு சொல்லிற்கான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும்னா 83வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் வரும், பிரிட்டானியா அரசு அலுவலகம். 84வது கொஸ்டின் வந்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. டார்க் ஃபைபருங்கிறது வந்து இருட்டு இலை. டெமான்ங்கிறது வந்து பின்னணி நிரல். அடுத்து டார்க்கஸ்ட் அப்படிங்கிறது வந்து மிகு இருள்மை. டென்சிட்டிங்கிறது அடர்த்தியை குறிக்குது. நெக்ஸ்ட் 85வது கொஸ்டின் ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடரடி படரடி அப்படிங்கிறது வந்து பெருங்குழப்பம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம். ஈரோட்டு அப்படின்னா உறுதியின்மை. கைகூடுதல்னா சித்தி அடைதல்ங்கிறது. அடுத்து 86வது கொஸ்டின், மரபு தொடரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக காட்டில் சிங்கம் என்ன பண்ணும் கேட்டிருக்காங்க. யானை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 86வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. சிங்கம் வந்து முழங்கும், யானை வந்து பிளிரும். அடுத்து 87வது கொஸ்டின், பூட்கை என்னும் சொல்லின் பொருளை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 87வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சி குறிக்கோள். நெக்ஸ்ட்டு 88வது கொஸ்டின் என்னென்னா உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 88வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தேவநேய பாவனர் அப்படிங்கிறது தான். 89வது கொஸ்டின் வந்து தமிழ் சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி உடுக்கை அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். 90வது கொஸ்டின் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் தெரியலை. ஸோ இது வந்து மாற்றி இருக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்னங்கிறத வந்து பார்த்துக்கலாம். 91வது கொஸ்டின் வந்து பெயரச்சங்களின் வகைகளை கண்டறிந்து பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொறுத்துக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நிகழ்கால பெயரச்சம் அப்படிங்கிறது வந்து ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரச்சம் அப்படிங்கிறது வந்து அறிந்த பையன். குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது அறியாத குழந்தை. ஈறு கெடாத பெயரச்சம் அப்படிங்கிறது இல்லாத பொருள். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 92வது கொஸ்டின், நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஷ் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 92வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நீரவர்.
93வது கொஸ்டின் குதிர்தல் இணையான வேறு சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும்னா 93வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சீராதல் அப்படிங்கிறது. 94வது கொஸ்டின் எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏங்கிறதான் வந்து கரெக்டான ஆன்சர். 95வது கொஸ்டின் அக்ரிணை தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மலர்கள் மலர்ந்தன அப்படிங்கிறது. 96வது கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையிருந்து சரியான சொற்றொடரை கண்டறிதல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படிங்கிறது. 97வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஏன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குற்றால அருவி. 98வது கொஸ்டின் வந்து ஒரு பெரிய பேரா கொடுத்து அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 99வது கொஸ்டின் ப்ரொபோசல் என்னும் சொல்லிற்கான இனியான தமிழ் சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி கருத்துரு. 100வது கொஸ்டின் இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து நீர்ப்பாசன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அதில் உங்களுக்கு நான் போட்ட வரைக்கும் எவ்வளோ கொஷின்ஸ்க்கு வந்து அதாவது அஃபிஷியல் ஆன்சர் கீக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.